ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். திருமணம் ஆகாமலே கர்ப்பமான செவிலியர் தனக்குத்தானே பிரசவம் பார்த்து கொண்ட அதிர்ச்சி. பிரசவத்தின் போது குழந்தை வெளியே வராததால் கால்களை வெட்டிய கொடூரம். நடந்தது என்ன? கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த வினிஷா டி நகரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி வருகிறார். இவருக்கு சென்னையில் ஐடி கம்பெனியில் பணியாற்றி வரும் மதுரை உசிலம்பட்டியை சேர்ந்த செல்வமணி என்பவருடன் காதல் ஏற்பட்டுள்ளது. இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் வினிஷா கர்ப்பமாகியுள்ளார். இந்த நிலையில் இன்று வினிஷாவிற்கு வயிற்று வலி ஏற்பட்டு குழந்தை பிறந்துள்ளது. அப்போது மருத்துவமனைக்கு செல்ல விரும்பாத வினிஷா தனக்குத்தானே பிரசவம் பார்த்துள்ளார். பிரசவத்தின் போது குழந்தையின் இரு கால்களும் வெளியே வராததால் குழந்தையின் கால்களை வெட்டி எடுத்துள்ளார். இதனால் குழந்தை இறந்த நிலையில் பிறந்துள்ளது. இதனையடுத்து உயிரிழந்த குழந்தையின் ஒரு காலை மட்டும் கழிப்பறையில் போட்டுவிட்டு குழந்தையுடன் எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். அங்கிருந்த மருத்துவர்கள் உயிரிழந்த குழந்தையை பத்திரப்படுத்திவிட்டு வினிஷாவை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்து சிகிச்சை அளித்தனர். இந்த சம்பவம் குறித்து எழும்பூர் அரசு மகப்பேறு மருத்துவமனை நிர்வாகம் அளித்த தகவலின் பேரில் டி நகர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.